ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பன்னீர் எப்படி வீட்டிலையே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி 2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இது லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போது நீங்கள் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூட நம்ம 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக பால் திரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா தெரியுது. பால் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். இந்த கிளியர் வாட்டர் வர அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா தண்ணி கிளியர் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ நல்லா தெரியுது. பன்னீர் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இதுக்கு நான் ஒரு சல்லடை எடுத்திருக்கேன். அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நான் ஒரு காட்டன் துண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் சீஸ் கிளாத் எடுத்துக்கலாம், இல்லை க்ளீனான ஒரு காட்டன் துண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம இதை இதில் ஊற்றி நல்லா வடிகட்டிடலாம். இப்போது இந்த லெமனோட வாசனை உங்களுக்கு பிடிக்கல, வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கப் தண்ணி விட்டு இதை நீங்கள் வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துடணும். அது நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் கரண்டி வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த டவல் வச்சு நல்லா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்கு நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இது மேலே நம்ம ஒரு வெயிட் வச்சு 2 மணி நேரம் அப்படியே விட போகிறோம். இந்த சல்லடை மேலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்கேஸ் தண்ணி இருந்ததுனாலும் அது கீழே வடிய ஆரம்பிக்கும். இப்போது இது மேலே ஒரு ஃப்ளாட்டாக ஒரு தட்டு வச்சுட்டு ஏதாவது ஒரு வெயிட் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் தண்ணி வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பன்னீர் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டிலையே பண்ணுறதுனால கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி உடையிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இனிமேல் நீங்களும் வீட்டிலையே பன்னீர் ரெடி பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.